நம்மளுடைய மண்டூர் முருகன் ஆலயம் வந்து ஆரம்பிச்சிருந்து அப்போ நாங்கள் மண்டூர் முருகன் ஆலயத்திற்கு போனதால் இங்கே வந்து வர முடியாமல் போயிருந்து உண்மையிலே மிகவும் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அணு எம்என்எஃப்ல அப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாம் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் தேற்றாத்தீவு அப்படிங்கிற ஒரு தான் நின்று கொண்டு இருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாலமுருகன் அப்படிங்கிற ஒரு முருகப்பெருமானுடைய ஆலயம் வந்து மிகவும் பிரம்மாண்டமான ஒரு மகா கோபுரமாக இந்த இடத்த வந்து அமைக்கப்பட்டு இன்றைய தருணம் மகா கும்பாபிஷேகம் இடம்பெற இருக்கின்றது. உண்மையிலே மிகவும் கோலாகலமான முறையில் அதிக அளவிலான பக்தாடியார்கள் வருகை வந்து கொண்டு இருக்கிறாங்க. நேற்றைய தினம் அதாவது 18ஆம் தேதி 19ஆம் தேதி அந்த பெருமானுக்குரிய அந்த எண்ணெய் காப்பு வைபவங்களும் இந்த இடத்துல இடம்பெற்றது. இன்றைய தருணம் 20ஆம் தேதி இந்த மகா கும்பாபிஷேகம் வந்து இடம்பெறுகின்றது. அவங்களுக்கு இந்த பார்க்கும்போது விளங்கும் அதிக அளவிலான பக்தர்கள் வருகை தந்து கொண்டிருக்காங்க. அப்போ இன்னும் சொற்ப வேளையில் வந்து பெருமானுக்குரிய அந்த பூஜை நிகழ்வு எல்லாம் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அப்போ ட்ரோன் மூலமாக எல்லாம் மேலே வந்து அந்த பூக்கள் வந்து சொல்லிக்கிறதுக்காக எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ இங்கே நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் வந்து நான் உங்களுக்கு அப்படியே காட்டிக்கொள்கின்றேன். நாங்கள் பூஜை நிகழ்வுகள் இடம்பெறும் போது பேச முடியாது என்ற அவ்வளவு சத்தமாக இருக்கிற அந்த ஸ்பீக்கர் சத்தம் பாக்ஸ் சத்தங்கள் எம்பெருமானுக்குரிய அந்த மகா கும்பாபிஷேகம் பூஜை நிகழ்வுகள் இடம்பெறும் போது பேச முடியாது. நடக்கின்ற நிகழ்வுகளை காட்டுறேன். அப்படியே வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. அந்த அடிப்படையில் பூமியிலே முகங்கள் போச்சு முகப்பதி கவலை போச்சு ஏவரும் துணிக்கிறது ஈராறு நிலங்கள் போச்சு காத்திருக்கிறது. இப்பொழுதாக அதிகாரிகள் பொறுப்பு உரை வேலைக்கான வாக்கியங்களோடு சுகமான இப்பதாக வந்து கொண்டிருக்கிறது.
கொண்டிருக்கிறோம். இப்பொழுதாக இங்கே பொங்கல் செய்வதற்காக திருமணத்தை காண்பதற்காக இங்கே ஏராளமான வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னைகளே, இளைஞர்களே, நீங்கள் போராட்டத்தை எத்தனை மாணவர்கள் அரங்கேற்றியோடு அதோடு கொண்டிருக்கிறார்கள். இந்த மதத்திலே முழுமை கருவாக செயல்படுகிற போதிலும் பௌமான மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவராக உலகப்பெருமாள் மொழியாக அமைந்திருக்கிறது. இலங்கை நாட்டிலே மிக சிறப்பான முறையிலே ஆளுநர்கள் ஆணையராக இவர்கள் பேராட்சிகள் கொண்டு சென்று பெறும் ஆலயத்துக்கு ஆட்சியோடு இந்த துப்பாக்கிகள் பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது கும்பத்தினுடைய அந்த புண்ணிய தீர்த்த கடவுளெல்லாம் இம்மாக உள்ள இந்த கற்பக்கிரகத்திற்கும் உள்ள கலசத்திற்குமாக கலசாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. பொழிந்த மழையை ஒப்பில்லாத அந்த கள்ளசேனைகள் பார்த்து பரவசமடைகின்ற இந்த சூழலிலே உங்கள் பார்வையெல்லாம் இந்த எல்லோரும் சுட்டிக்காட்டுவதே இருக்கிறது.
ஓகே பார்த்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேற்றாத்தீவு என்கின்ற ஒரு இடத்துல வந்து பாலமுருகன் ஆலயம் வந்து மிகவும் பிரம்மாண்டமான முறையில் இந்த மகா கும்பாபிஷேகம் இடம்பெற்று கொண்டிருக்குது. இன்றைய நாள் அதாவது 8ஆம் மாதம் 20ஆம் தேதி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 18ஆம் தேதி 19ஆம் தேதி பெருமானுக்குரிய அந்த எண்ணெய் காப்பு வைபவங்கள் இடம்பெற்றது. அப்போ எங்களால் வந்து வர முடியாம போயிட்டது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மண்டூர் முருகன் ஆலயம் வந்து ஆரம்பிச்சிருந்து அப்போ நாங்கள் மண்டூர் முருகன் ஆலயத்திற்கு போனதால் இங்கே வந்து வர முடியாமல் போயிருந்து உண்மையிலே மிகவும் கோலாகலமான முறையில் பிரம்மாண்டமான முறையில் இந்த மகா கும்பாபிஷேகம் இடம்பெற்று கொண்டிருக்குது. பெரிய பெரிய ட்ரோன் கேமராக்கள்லாம் கொண்டு வந்து எம்பெருமானுக்கு அந்த பூமாலைகள் பூக்கள் எல்லாம் வந்து சொரிஞ்சிருந்தாங்க. நான் இப்போ வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லை ஏராளமான பக்தாடியார்கள் தொடர்ச்சியாக வந்து இங்கே வருகை தந்து கொண்டிருக்காங்க. அப்போ உண்மையிலே இந்த ஆலயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் மிகவும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம். இது பாருங்க, இந்த கட்டுமான பணிகள் இங்கே செதுக்கியிருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாம் வந்து பாருங்க இவ்வளவு துல்லியமாக நுணுக்கமாக செதுக்கப்பட்டிருக்கின்றது. அதோட நான் மேலே ஃபுல்லாய் வந்து பிளேட் தான். இது ஒரு பெரிய அளவிலான பரப்பில் வந்து மேலே ஃபுல்லாய் வந்து பிளேட் போட்டிருக்காங்க. அதோட அந்த மேலுக்கு இருக்கின்ற படிவங்கள் வடிவமைப்புகள் எல்லாம் வந்து வேற லெவல். அதோட இந்த ஆலயத்துக்குள்ள முழுமையாகவே இந்த சுவரை சுற்றி ஃபுல்லாய் வந்து சித்திரங்கள் வரைந்திருக்கின்றாங்க. ஒவ்வொரு சித்திரங்கள் முருகன் சம்பந்தப்பட்ட அந்த வரலாறுகளும் கூறக்கூடிய மாதிரி உண்மையிலே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இதுவாரு ஃபுல்லாக வந்து வளைச்சி அந்த சுவரில் வந்து வர்ணங்கள் பூசி இருக்காங்க. மேலே வேறு லெவல். தெரிஞ்ச பாருங்க எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான கட்டுமான பணிகளும் சிற்பங்களுமாக இருக்கின்றது. இது வந்து அந்த நவக்கிரகம். ஓகே நாங்கள் இப்போ அந்த ஆலயத்துக்குள்ளே இருந்து வெளியில் வந்துட்டோம். இப்போ இந்த பார்க்கிங் போடுற இடத்துல நின்று கொண்டு இருக்கின்றோம். ஸோ நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கின்றோம். அப்போ இந்த வீடியோ சம்பந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்திற்கு இந்த மகா கும்பாபிஷேகத்துக்காக வேண்டியே பல நாடுகளில் இருந்து இங்கே வந்து நிறைய நபர்கள் வந்திருக்கின்றாங்க. இப்போ பெரிய பெரிய மேற்கத்திய நாடுகள் வல்லரசு நாடுகளில் இருந்து வந்திருக்கின்றாங்க. அதாவது கனடா, லண்டன், சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ் இப்படியான பல நாடுகளில் இருந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி கட்டார் இப்படி பல நாடுகளில் பல ஊர்களில் இருந்து அமர்ந்திருந்தாங்க. அப்போ உள்ளுக்குள்ளே நின்று சில நபர்களோட பேசும்போது தான் எனக்கு தெரிய வந்தது. வந்த வகையில் இவ்வளோ ஒரு பிரபல்யமான ஒரு ஆலயம் வந்து இந்த இடத்த அமைஞ்சிருக்கிறது மட்டக்களப்பு மண்ணுக்கு வந்து ஒரு பெருமை. கண்டிப்பாக இந்த இடத்தை வந்து இந்த மகா கும்பாபிஷேகத்துக்கு வர கிடைக்காத நபர்கள் வந்து கண்டிப்பாக இன்னும் சில நாட்கள் வந்து பூஜை நிகழ்வுகள் இருக்கின்றது. நீங்கள் நேரடியாக வந்து பார்வையிடுங்க. இல்லை உங்களுக்கு இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ள அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கலன்னு சொன்னால் கூட பரவாயில்லை. கிடைக்கக்கூடிய அந்த புனிதமான நாட்கள் அதாவது வெள்ளிக்கிழமைகள் விசேடமான நாட்களில் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து நேரடியாகவே எம்பெருமானுடைய வழிபட்டு நீங்கள் வந்து அவருடைய அந்த அருளும் கடாட்சத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். அப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து அந்த வியூவை வந்து காட்டி அப்படியே முடிச்சு கொள்கின்றோம்.